அனைவருக்கும் வணக்கம். ஜனநாயகன் படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற அந்த தகவல் இன்னைக்கு நைட்டுக்குள்ள நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா மறு தணிக்கை நாங்கள் இன்னைக்கு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சிபிஎஃப்சி ஒரு 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 மொக்கையான ஒரு ரீசனை சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் மார்ச் 10ஆம் தேதியிலேருந்து தாவேகா சார்பில் போட்டியிடக்கூடிய சட்டமன்ற வேட்பாளர்களை சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்களை நாளையிலிருந்து விஜய் அவர்கள் நேர்காணல் பண்ண இருக்கிறார் அப்படின்ற அந்த ஒரு செய்தி ஏற்கனவே தாவேகா சார்பில் கூற சொல்லப்பட்டிருந்தது. அதற்கு நடுவில் சிபிஐ திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ நாள் சைலண்டாக இருந்துட்டு நாளைக்கு நீங்கள் இமீடியட்டாக டெல்லிக்கு வாங்க, உங்களை கரூர் வழக்கில் இன்னும் விசாரிக்க வேண்டியது இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சம்மன் வேணும் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணியில், அதாவது பாஜக கூட்டணியில் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. ஆந்திராவோட துணை முதல்வரும் நடிகருமான பவன் கல்யாணம் விஜயோட நெருங்கிய நண்பரும் கூட. ஸோ அவர் தொடர்ந்து விஜய் கிட்ட இது குறித்து பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற அந்த தகவலும் அரசியல் களத்தில் தமிழ்நாடு அரசியல் களத்தில் தாவேகாவை சுற்றி பயங்கரமாக பேசு பொருள் ஆகிக்கிட்டு இருக்கு. அதை பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம பேச போகிறோம். இதுக்கு நடுவில் சிபிஐ விசாரணைக்கு என்னால் வர முடியாது அப்படின்ற அந்த ஒரு காரணத்தையும் சொல்லியிருக்காரு. அவர் எதுக்காக அதை வர முடியலன்னு சொன்னாரு. அதாவது தணிக்கை குழு எதுக்காக இன்னைக்கு அந்த ஜனநாயகன் படத்தை தணிக்கை பண்ணல அப்படின்ட்டும் என்டிஏ கூட்டணியில் விஜய் போய் சேர்றதுனால விஜய்க்கு என்ன சாதக பாதகங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க ஆல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற எல்லா அரசியல் சம்பந்தமான தினசரி வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா ரீச் ஆயிரும். விஜய், தாவேகா இந்த கட்சி, அப்புறம் விஜய் அதோட தலைவர். ஸோ இந்த ரெண்டை பற்றி நமக்கு தினசரி ஏதாவது ஒரு 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 ஹாட் டாபிக் கிடைக்காம இருக்கிறது கிடையாது. அவங்க மக்கள் பிரச்சனைக்கு போராடுறாங்களா அல்லது மக்கள் சார்ந்த அரசியல் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரிலாம் தாண்டி அவங்க எதுவுமே பண்ணாமல் அவங்கள சுற்றி தான் தமிழ்நாடு அரசியல் களம் இருந்துக்கிட்டே இருக்கு. ஒரு பிரேக்கிங் நியூஸை டெய்லி ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஜனநாயகன் படத்து பிரச்சனையிலேருந்து இது ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி கரூர் வழக்கு. நான் கரூர் வழக்கில் முதல்ல போயிடுறேன். கரூர் வழக்குல இருந்தே, கரூர் சம்பவத்துல இருந்தே தாவேகாக்கு கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுல இருந்து இப்ப கடைசியா விஜய் திரிஷா இன்சிடென்ட் வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு எதுவுமே தமிழ்நாடு அரசியல் களத்துல இல்லை அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. கரூர் வழக்கு சிபிஐக்கு போச்சு. சிபிஐ 2 முறை கூப்பிட்டு விஜய் கிட்ட விசாரணை பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் விசாரணை பண்ண மாட்டாங்க, அவ்வளவுதான், இதுக்கப்புறம் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த டைம்ல நாளைக்கு, அதாவது மார்ச் 10ஆம் தேதி நீங்க இமிடியேட்டா டெல்லிக்கு வாங்க, உங்ககிட்ட இன்னும் விசாரணை இருக்கு அப்படின்ற மாதிரி சிபிஐ சம்மன் கொடுத்துருக்காங்க. சிபிஐ சம்மன் கொடுத்தது அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலை நம்ம பார்க்கணும். சிபிஐ அரசியல் சார்ந்து இல்லாம தான் தனிச்சையா செயல்படுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பார்த்தாலும் மத்திய அரசாங்கத்துல எந்த ஆளும் கட்சி இருக்கோ அந்த ஆளும் கட்சிக்கு ஃபேவரா சிபிஐ இருக்காங்க அப்படின்றது நிறைய கேஸ்ல நம்ம பார்த்த உண்மைதான். ஸோ ஒரு சில கேஸ்ல தான் எக்ஸப்டா அவங்க நடுநிலையா இருந்து அந்த கேஸை க்ளோஸ் பண்ணியிருக்காங்களே தவிர மற்ற எல்லா கேஸ்களையும் எந்த கட்சி ஆளுங்கட்சியா இருக்கோ அந்த கட்சிக்கு தான் அவங்க ஃபேவரா இருந்து அவங்க மத்திய அரசாங்கத்தோட அந்த ஒரு அஜெண்டா என்னவோ அதைத்தான் அவங்க ஃபாலோ பண்றாங்க. அது போலதான் தாவேகா நாளையில இருந்து மார்ச் 10ஆம் தேதியில இருந்து அந்த சட்டமன்ற தொகுதிக்கு வேட்பாளர்களுக்கான நேர்காணல் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் நேரடி கண்காணிப்புல அவரோட நேர்காணல் தாவேகா தலைவர் நேரடியா அவரே தலையிட்டு நேர்காணல் பண்ற அந்த ஒரு நிகழ்வு நாளையில இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நாளையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற அந்த செய்தி ஏற்கனவே இருந்த நிலையில திடீர்னு நாளைக்கே நீங்க டெல்லிக்கு வரணும் அப்படின்ற சிபிஐ சம்மனுக்கும் இது ரெண்டுக்கும் ஏதோ ஒரு ஒரு உள்குத்து இருக்குதோ அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒன்று சிபிஐ விசாரணைக்கு நீங்க ஒரு 15ஆம் தேதி வரணும், ஒரு 10ஆம் தேதி, ஒரு 12ஆம் தேதி வரணும்னு சொல்லிட்டு ஒரு 3 நாள் அல்லது 4 நாள் இதை டைம் கொடுத்து அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம இதை பெருசா லிங்க் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. இவங்க நாளையிலேருந்து நேர்காணல் ஆரம்பிக்கிறாரு. அவங்க திடீர்னு இன்னைக்கு காலையில நாளைக்கு நீங்க டெல்லிக்கு வாங்கன்னு சொல்லும்போது விஜய் அவர்கள் ஏற்கனவே பண்ண அந்த பிளான் படி கட்சி சார்பான வேலைகளை எப்படி பார்க்க முடியும் அப்படின்ற அந்த ஒரு பெரிய கேள்வி இருந்திருக்கு. அப்படி பார்க்கக்கூடாது அப்படின்ற அழுத்தத்தை கொடுக்கறதுக்கு தானா இந்த சிபிஐ நாளைக்கு என்கொயரிக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படின்ற அந்த கேள்வியையும் நம்ம எழுப்ப வேண்டியது இருக்கு. விஜய் அவர்கள் இந்த சிபிஐக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. விசாரணைக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது என்ன ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு நிறைய வேலைகள் இருக்கு, தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு கட்சி பணிகள் இருக்கு, தேர்தல் வேலைகள் நிறைய இருக்கிறதுனால என்னால டெல்லிக்கு வர முடியாது,
நான் வந்து சென்னையில இருக்க சிபிஐ அலுவலகத்துல வந்து விசாரணைக்கு ஆஜராகிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். அந்த விலக்க வந்து நீங்க குடுக்கணும் அப்படின்னு தாவேகா அதாவது விஜய் சார்பா வந்து ஒரு பதில் மனு வந்து குடுத்துருக்காங்க. ஆனா, அதுக்கு அதிகாரப்பூர்வமா சிபிஐல வந்து இப்ப வரைக்கும் இந்த வீடியோ பதிவு பண்ற இந்த நேரம் வரைக்கும் உறுதிப்படுத்தப்படல. அதாவது நாளைக்கு நீங்க வர வேண்டாம். அப்படி இல்ல அப்படின்னா இன்னொரு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லல. நீங்க வந்து சென்னையில போய் ஆஜராகுங்க அப்படின்றதும் எதுவும் சொல்லல. இது எதுவுமே சொல்லாத மௌனம் வந்து என்ன மாதிரியான பின்விளைவுகளை, என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜனநாயகன் பட பிரச்சனை. ஜனநாயகன் படம் வந்து அது வந்து தேவையில்லாத பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அழகா விட்டுருந்தாலே கரெக்டா வந்து அந்த பொங்கலுக்கு வந்து ஜனநாயகம் வந்திருக்கும். ஒரு நாள் முன்ன பின்ன டிலே ஆயிருந்தாலும் இன்னைக்கு வந்து ஜனநாயகனை வந்து பார்த்து கொண்டாடிட்டும் ரசிகர்கள் வந்து அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. விஜயும் வந்து அவரோட அரசியல் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருப்பாரு. ஆனா இந்த ஜனநாயகன் படத்தை எப்படியாவது லாக் பண்ணணும்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டி லாக் பண்ணாங்க. இவங்களும் வந்து அவசரப்பட்டு கோர்ட்டு கேஸ்ன்னு போனதுனால ஆட்டோமேட்டிக்கா வந்து டிலே ஆயிருச்சு. ஆனா அந்த கோர்ட்டு கேஸ் முடிஞ்சு கிட்டத்தட்ட 1 மாசம் ஆக போகுது. நீங்க வந்து சிபிஎஃப்சி கிட்ட வந்து நீங்க இதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்லயும் சொல்லிட்டாங்க. இவங்களும் வந்து அதாவது ஜனநாயகன் டீமும் வந்து வழக்கு போட்டதை வந்து திரும்ப வித்ரா பண்ணிக்கிட்டாங்க. அதனால வந்து கோர்ட் வந்து அந்த வழக்கை வந்து முடிச்சு வச்சுட்டாங்க. நீங்க வந்து சிபிஎஃப்சி கிட்ட போய்க்கிறங்க. அவங்க மறுதணிக்கை பண்ணி முடிச்சோன்னா நீங்க அது உங்களுக்கு அவங்களுக்குமான பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சு வச்சுட்டாங்க. ஆனா இப்போ வரைக்கும் அதை மறுதணிக்கை பண்ணாம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மறுதணிக்கைக்கு ரெடியாகும். இன்னைக்கு பண்றாங்க. இன்னைக்கு வந்து ஜனநாயகன் படத்தை வந்து ரீசென்சார் பண்றாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்து காலையிலேயே வந்து அதிகாரப்பூர்வமான தகவல் தான். காலையிலேயே வந்து செய்திகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இன்னைக்கு நைட்டுக்குள்ள இன்னைக்கு பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 2.5 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம் அது முடிச்ச பின்னாடி அந்த படத்தை வந்து ஒன்று திரும்பவும் ஏதாவது கட்ஸ் இருந்தா சொல்ல போறாங்க. அப்படி இல்லைன்னா எதுவுமே இல்லைன்னா ஒரு யூ சர்டிஃபிகேட்டோ அல்லது யூஏவோ அல்லது ஏ சர்டிஃபிகேட்டோ கொடுத்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்ல போறாங்க. இம்மிடியட்டா வந்து ஏன்னா இப்போ வந்து ரீசெண்டா வந்து இப்போ எந்த படமும் பெருசா வந்து போயிட்டு இருக்கல. தாய் கலவின்னு ஒரே ஒரு படம் தான் வந்து தமிழ்ல வந்து ஒரு பெரிய படமா போய்கிட்டு இருக்கு. மற்றபடி தியேட்டர்கள்லாம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாவே இருக்கு. ஸோ அதனால வந்து இம்மிடியட்டா ரிலீஸ் தேதியை வந்து அறிவிக்கலாம் அப்படின்ற மாதிரி தயாரிப்பு நிறுவனமும் ரெடியாக தான் இருந்தது. அதை தாண்டி விஜய் அவர்களோட விருப்பமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜனநாயகன் படத்தை தேர்தலுக்கு முன்னாடி எப்படியாவது ரிலீஸ் பண்ணிடணும். ஏன் அப்படின்னா இந்த ஜனநாயகன் படம் வந்து ஒரு ஒரு அவரோட தேர்தல் அந்த தேர்தல் வெற்றி அரசியல் வாழ்க்கை இதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு திறவுகோலா இருக்கும். ஒரு 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 ஓப்பன் நிறைய கதவுகளை வந்து திறந்து விடும்ன்ற மாதிரி அவர் நம்பினாரு. ஸோ அந்த நம்பிக்கையில தான் அந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆன பின்னாடி நம்ம முழுமூச்சா வந்து அரசியலுக்கு வரலாம். அதை ஒட்டி நமக்கு வந்தோம்னா அதோட வேவ் வந்து அது அந்த ரசிகர்கள்ட்ட அந்த ஜனநாயகன் படம் தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த தாக்கத்திலே நம்ம வந்து அப்படியே அந்த பயணம் பண்ணிடலாம் அப்படின்ற அந்த ஒரு கனவு வந்து உடஞ்சு போனதுல மனுஷன் வந்து நொறுங்கியே போயிட்டாரு. ஸோ இப்போ வந்து திடீர்னு வந்து இன்னைக்கு வந்து நாங்க பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சிபிஎஃப்சி டீம்ல இருந்து ஒரு 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 நியூஸ் வந்திருக்கு. எதனால பண்ணல அப்படின்ற அந்த ஒரு காரணம் தான் வந்து ரொம்ப வேடிக்கையா இருக்கு. அந்த ரீசென்சார் பண்ணக்கூடிய அந்த டீம்ல இருக்க ஒரு உறுப்பினருக்கு வந்து உடல்நிலை சரியில்லை. அதனால வந்து இன்னைக்கு நாங்க வந்து ரீசென்சார் பண்ணல. திரும்ப எப்ப ரீசென்சார் பண்றோம் அப்படின்றத தகவலை வந்து பின்னாடி நாங்க வந்து சொல்றோம் அப்படின்ற மாதிரி அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சிபிஐ நாளைக்கே இமிடியேட்டா வரணும்னு சொல்லியிருக்காங்க. சிபிஐ வர சொன்னோடனே ரீசென்சார் பண்ண வேண்டிய ஜனநாயகன் படம் ஸ்டாப் ஆகுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பவன் கல்யாண் வந்து விஜய் அவர்கள்ட்ட வந்து நீங்க வந்து என்டிஏ கூட்டணிக்கு வாங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்ப நாளாவே பேசிக்கிட்டு இருக்காங்க. நடுவில் காங்கிரஸ் வந்து எப்படியாவது இழுத்துடலாம்ன்ற அந்த முயற்சியில இருந்ததுனால பவன் கல்யாண் வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணதாகவும் இப்போ வந்து காங்கிரஸ் வந்து திமுகவோட கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க அப்படின்றதுனால திரும்பவும் அதை வந்து ரீஸ்டார்ட் பண்ணி பவன் கல்யாண் வந்து முழு மூச்சா பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியும் செய்திகள் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. என்டிஏ கூட்டணியில் தாவேகாவுக்கு வந்து 70 சீட் வரைக்கும் தரோம். அது இல்லாம துணை முதல்வர் பதவியும் வந்து நாங்கள் தரதுக்கு ரெடியா இருக்கோம். முதலமைச்சர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள், துணை முதலமைச்சர் வந்து நீங்க தான் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஆஃபரை வந்து என்டிஏ வைக்கிறதாகவும் ஒரு செய்திகள் வந்து போய்கிட்டு இருக்கு. தாவேகா வந்து கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய பாஜகவோட கூட்டணி போகுமா அப்படின்னு நீங்க வந்து கேட்கறது இருந்தது எனக்கு புரியுது. போறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்கு. ஏன் போறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன் அப்படின்னா முதல்ல வந்து விஜய்க்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஒன்று வந்து ஜனநாயகன் படத்தை வந்து முடக்கி வச்சிருக்குது. ரெண்டாவது வந்து கரூர் வழக்கு வந்து சிபிஐ விசாரணை போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பா கரூர் வழக்குல தாவேகா சார்பிலையும் தாவேகாவோட தலைவர் அவரோட பேர்லையும் வந்து கண்டிப்பா குற்றப்பத்திரிகை இடம்பெறும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது.
அது 3வது பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுல இருக்க அவருக்கு நெகட்டிவ் அந்த வேவ் வந்து இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்கிரீஸ் ஆகிட்டே இருக்கு. அவரோட நடவடிக்கைகள் வந்து இப்போ வந்து ரொம்ப ஒரு 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 குழம்பிய மனநிலையில இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னு அவருக்கே தெரியல அப்படின்ற மாரி, அவரோட ரசிகர்களும், அவரோட கட்சியில இருக்க தொண்டர்களுமே வந்து நிர்வாகிகளுமே வந்து பேச ஆரம்பிச்சது வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பின்னடைவா இருக்கு. ஸோ அதுலருந்து அவர் வெளில கொண்டு வரணும். அத தாண்டி இன்னைக்கு வந்து திமுகவை எதிர்க்கணும். திமுக மாதிரி ஒரு பெரிய பலம் வாய்ந்த கட்சியையோ அல்லது திமுக கிட்ட இருக்க பெரிய கூட்டணியை வந்து எதிர்க்கணும் அப்படின்னா, அதிமுகவுக்கு வந்து இன்னும் சப்போர்ட் வந்து நெறைய தேவைப்படுது. இப்போ வந்து அதிமுக, பாஜக இந்த 2 கட்சிய தவிர அங்க வந்து ஒரு பெரிய கட்சியே இல்ல. அன்புமணி வந்து இருக்காரு. ஆனா வந்து ஒரு பெருசா இல்ல. என்னதான் டிடிவி தினகரன் அவர்கள் இருந்தாலும், அதிமுகவோட இன்னொரு அணியா தான் வந்து டிடிவி தினகரன் இருக்காரே தவிர, அத தாண்டி அதிமுகவோட ஓட்டு அதாவது 2 ஓட்டு இருக்கு அப்படின்னா, அதிமுகவுக்கு 2 ஓட்டு இருக்குன்னா, 1 ஓட்டு எடப்பாடி பழனிசாமி வரப்போகுது. 1 ஓட்டு டிடிவி தினகரனுக்கு வரப்போகுது. இது டிடிவி தினகரன் இல்லைன்னா கூட அதிமுகவுக்கு 1 ஓட்டு தான் வரப்போகுது அப்படின்ற மாரி. அவர் எந்த கூட்டணியில இருந்தாலும். அதே நேரத்துல அது இல்லாம இன்னொரு ஓட்டு வரணும் அப்படின்னா, அது தாவேகா மாரி ஒரு இன்னைக்கு இருக்க அந்த ஒரு ட்ரெண்ட் செட்டிங்கான ஒரு பார்ட்டிகிட்ட வந்து நம்மகிட்ட நமக்கு தேவைப்படுது அப்படின்ற மாரி, பாஜக வந்து ஒரு பெரிய கணக்க போடுது. இதுல தாவேகாக்கு என்ன தயக்கம்? அப்படின்ற மாரி யோசிச்சோம்னா, ஒருவேள நம்ம வந்து பாஜக கிட்ட போயிட்டோம்னா, தமிழக மக்கள் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு எதிர்பார்ப்போட இருக்காங்க இல்லையா? விஜய் ரசிகர்கள் அல்லது தாவேகா தொண்டர்கள் அப்படின்ற மாரி. அத தாண்டி மாற்று அரசியலை விரும்பக்கூடிய இன்னைக்கு இருக்க அந்த இளைஞர்களா இருக்கட்டும், வயசானவங்களா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும். திமுக, அதிமுக இவங்க 2 பேருமே வேணாம். சீமான் அவர்கள் மேல எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இல்ல. அதனால புதுசா வந்திருக்க விஜய்க்கு ஓட்டு போடலாம் அப்படின்ற அந்த மாரி ஒரு மனநிலையில இருக்கவங்களும், பாஜக கூட எந்த கட்சி கூட்டணி வச்சாலும் அத வந்து தமிழ்நாட்டு மக்கள் விரும்ப மாட்டாங்க அப்படின்றது கடந்த கால வரலாறுகள். அது இன்னும் வந்து தொடரும். ஸோ அப்போ வந்து திமுக வந்து என்டிஏ கூட்டணி அதாவது பாஜக கூட்டணியையும், தாவேகாவையும் இன்னும் கடுமையா அதற்கான வழிவகைகளை வந்து திறந்து விட்டுரும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்காக பயப்படுறாரு விஜய். அதை தாண்டி நம்மளோட ரசிகர்களே, நம்மளோட தொண்டர்களே வந்து என்னப்பா கடைசியில வந்து பாஜகவுக்கு போயிட்டாரு. இவரு இவரு இவ்வளவு பண்ணதும் வந்து இதுக்காக தானா? இதுக்காக தான் பாஜக வந்து பேசாம இருந்தாரா? இதுக்காக தான் பாஜக பண்ற எந்த விஷயத்தையுமே வந்து பேசாம இருந்தாரா? கேஸ் விலை உயர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு எல்லா கட்சிகளும் போராட்டம் அறிவிச்சுட்டாங்க. அதை பத்தி ஒரு விஷயம் கூட பேசல. நாளைக்கு வந்து 12ஆம் தேதியோ 13ஆம் தேதியோ ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்காங்க தாவேகா சார்பில். அதுல கூட கேஸ் விலை உயர்த்தினதை பத்தி பேசல. முழுக்க முழுக்க தமிழ்நாட்டை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. பாஜகவோட திட்டங்களையோ அல்லது வந்து பாஜக கொடுக்க வேண்டிய நிதிகளை வந்து கொடுக்காம அதை வந்து புறக்கணிக்கிறதே வந்து இவர் எங்கேயுமே வந்து பேசினதே கிடையாது. அல்லது இவருக்கு தனிப்பட்ட முறையில இவரோட படம், இவரோட அரசியல் வாழ்க்கை, கரூர் வழக்கு, சிபிஐ அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பர்சனலா அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கதையும் இவர் வந்து வாய் திறக்காம இருக்கிறாரு. இவ்வளவு நாள் இதுக்காக தான் இருந்தாரா அப்படின்னு மக்களும் தாவேகா தொண்டர்களும் வந்து இவரை வந்து தப்பா நினைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இவரோட அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்ற அந்த ஒரு சூழ்நிலை வரும்னு சொல்லிட்டு பயப்படுறார். இல்ல ஏன் வந்து நான் வந்து என்டிஏ கூட்டணிக்கு போகக்கூடாது, ஏன் வந்து பாஜகவோட போகக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு 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 நல்ல காரணங்களை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பிடிச்சாங்கன்னா நிறைய காரணங்கள் இருக்கு. நாளைக்கு வந்து எப்படி விமர்சனம் வந்தாலும் அதை வந்து டேக்கிள் பண்ணலாம் அப்படின்னு என்ன காரணம் சொல்லுவாங்க அப்படின்னா, ஏன் வந்து பாஜகவோட முதல்ல வந்து தமிழ்நாட்டில் வந்து கூட்டணி வச்சதே வந்து திமுக தான். திமுகவே பாஜக கூட போயிட்டு இருக்கும்போது நாங்க போகக்கூடாதா அப்படின்ற அந்த ஒரு விவாதத்தை வந்து முன்வைப்பாங்க. அதை தாண்டி வந்து நாங்க வந்து கொள்கை எதிரி தான். கொள்கையில வந்து நாங்க முரண்பட்டு தான் இருக்கோம். பாஜகவோட கொள்கை வேற, எங்களோட கொள்கை வேற. ஆனா அரசியல் எதிரியான திமுகவை ஒழிக்கிறதுக்கும், திமுகவை எதிர்க்கிறதுக்கும் வந்து கொள்கை எதிரியோட ஒரு தேர்தல் உடன்படிக்கையை நாங்க போட்டிருக்கோம். தேர்தலுக்காக மட்டும்தான் கூட்டணி. மற்றபடி இது வந்து கொள்கை கூட்டணி கிடையாது. தேர்தலுக்காக கூட்டணி அப்படின்னு சொல்லி சப்பக்கட்டு கட்டி அந்த கூட்டணியை வந்து நியாயப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா விஜய் என்ன முடிவெடுக்க போறாரு அப்படின்றத அவர் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். விஜய் வந்து எப்பவுமே வந்து ஒரு நல்ல முடிவு எடுப்பாரு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இதுக்கு முன்னாடி அதாவது இன்னைக்கு வரைக்கும் வந்து அந்த ஒரு ஒரு கட்டத்துக்குள்ள வந்து நம்ம வந்து விஜய் வந்து பொருத்தி பார்க்க முடியல. அவர் எடுக்கிற முடிவுகள், அவர் பேசுற பேச்சுகள் எல்லாமே வந்து நம்ம யோசிக்கிறதுக்கு அப்படியே முரணாக தான் இருக்கு. மக்களோட நடைமுறை வாழ்க்கைக்கு முரணா இருக்கும். தமிழ்நாட்டோட அரசியல் கொள்கைகளுக்கு முரணா இருக்கும். அது இல்லாம அவரோட வாழ்க்கைக்கே வந்து முரணா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம நிறைய விஷயங்களை அவரோட தொடர் நடவடிக்கைகளை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த 3 விஷயத்திலையும் அவர் வந்து எப்படி வந்து வெளியில வர போறாரு, இதை தாண்டி அவர் வந்து எப்படி இந்த தேர்தல் களத்தை வந்து பார்க்க போறாரு, தேர்தல் களத்துல வந்து பயணிக்க போறாரு, தேர்தலை எதிர்கொள்ள போறாரு அப்படின்ற அந்த நிறைய கேள்விகளுக்கு பொறுத்து தான் பார்க்கணும். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.
ஜனநாயகன் படத்துக்கு கொடுக்குற அழுத்தம், ஜனநாயகன் படத்தை இன்னும் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறது, சிபிஐ வந்து நாளைக்கு கட்சியில வந்து வேட்பாளர் நேர்காணல் தொடங்க போறாரு அப்படின்னு தெரிஞ்சும் இந்த விஷயத்தை தெரிஞ்சு நாளைக்கு திடீர்னு வந்து எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாம உடனே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லிக்கு கூப்பிடுறது, என்டிஏ கூட்டணிக்கு நீங்க கண்டிப்பா வரணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்து மறைமுகமா பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறது, இது எல்லாமே வந்து விஜய் அவர்கள் வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு, இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. வேற ஒரு வீடியோல நம்ம மீட் பண்ணுவோம். நன்றி.